ஓகே. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உத்ரா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஆம், ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா இந்த மெடிடேஷன் ஜர்னில இருக்கேன் நானு. ஆம், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா நிறைய கிளாரிட்டி. எல்லா விதத்துலயும் வந்து நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. எல்லா எல்லா சைட்ஸ் ஆஃப் லைஃப்லயும் பார்க்குறப்ப மெடிடேஷன் வச்சு நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கைடன்ஸ்ல வந்து ஒரு ஒரு தடவையும் அந்த வர விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப், அடுத்த growth வந்து பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா மெடிடேஷன்னால வந்து ஒரு ஒரு லைஃப் வந்து நல்லா ஹாப்பியா, சாட்டிஸ்ஃபைடா வந்து லீட் பண்ண முடியுது. இது வந்து என்னோட அனுபவம் இந்த 10 இயர்ஸ் ஜர்னில. ப்ரொஃபஷ்னலா நான் வந்து ஸ்கூல்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் ஆல்சோ அ சைக்காலஜிஸ்ட். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அ நெறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸு எப்படி வந்து கிளாஸ்லயும் இன்டகிரேட் பண்ணி பசங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போலான்ற மாதிரி தான் அந்த ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூல்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆம், இன்னைக்கு உங்க எல்லார் கூடயும் ஆ ஒரு சின்ன கதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த கிளாஸ் பத்தி அ அ இன்வைட் வந்தப்பவே வந்து வேற எதுவுமே எனக்கு வந்து வரல. இந்த ஸ்டோரீஸ ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தது. ஸோ இன்னைக்கு அ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லார் கூட இந்த ஸ்டோரி ஷேர் பண்றதுக்கு. ஸோ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆம், ஸோ வந்து ஒரு ஊர்ல வந்து அப்பா, அம்மா 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தை பொறக்கல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு வந்து குழந்தை பொறந்தது. 2 ட்வின் பிரதர்ஸ் அவங்க. 2 பிரதர்ஸா வந்து பொறந்தாங்க. ஸோ ரொம்ப வயசு ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பொறந்ததுனால என்னாச்சுன்னா, அவங்க வந்து குழந்தை பொறந்த உடனே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்பா தான் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த ட்வின் பிரதர்ஸ் 2 பேரையுமே வளர்த்தாங்க. 2 பேரையுமே வந்து ஒரு 15 வருஷம் வந்து வளர்த்திருப்பாரு அவரு. 15 வருஷம் வளர்த்ததுக்கு அப்புறம் ஹெல்ப்போட சுத்தி இருக்கிறவங்க ஹெல்ப்போட இந்த மாதிரி வளர்த்தாரு. வளர்த்ததுக்கு அப்புறம் 15த் இயர்ல கரெக்ட்டா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயி அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவர் இறக்குறப்ப என்ன சொல்றாரு அப்டின்னா, அந்த 2 பசங்க கிட்டயும், "உங்க 2 பேரையும் வளர்த்துட்டேன்டா நானு. ஆனா வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து பண்ணணும். அத என்னால பண்ண முடியல." அ அப்டின்னு சொல்றாரு. என்ன அப்டின்னா, இந்த வாழ்க்கையோட அ அ எசன்ஸ் இந்த வாழ்க்கை அந்த இந்த வாழ்க்கையோட ஞானம், அந்த வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கையோட தத்துவம் அப்டின்ட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு அப்பாவா நான் வந்து பசங்களுக்கு நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. அதனால நீங்க வந்து அத தயவு செய்து வந்து கத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாரு. இந்த 2 பிரதர்ஸ்ல வந்து ஒரு பிரதர் வந்து ஃபியூ மினிட்ஸ்ல தானே அவங்க ட்வின் பிரதர்ஸ் அப்படின்றதுனால ஒரு 3 நிமிஷம் வித்தியாசத்துல பொறந்திருப்பாரு. ஸோ அந்த பெரிய அ பிரதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி அப்பா வந்து இத சொல்லிட்டு போயிருக்காரு. வாழ்க்கையோட ஞானம் என்ன அப்படின்றத நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால வந்து இது என்னோட கடமை. நான் போய் என்ன பண்றேன் அப்டின்னா, நான் போய் எல்லார்கிட்டயும் உலகத்துல இருக்கிற எல்லா ஞானிகள் கிட்ட இருந்தும் நான் வந்து அவங்க என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த வாழ்க்கைய இந்த பிராபஞ்சிகமான வாழ்க்கை, இந்த பூமியில இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவங்க எப்படி சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்றத நான் போய் கத்துட்டு வரேன். நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன். ஏன்னா, நம்மளுமே வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம இத சொல்லிக் குடுக்கணும். அதனால நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அவரு. ஸோ சின்ன பிரதர் வந்து என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகே நீ போயிட்டு வா. ஆ அப்பா வந்து நெறையா இங்க விட்டுட்டு போயிருக்காரு இல்லையா? ஸோ நான் வந்து அப்பா என்னலாம் விட்டுட்டு போயிருக்காரோ, அதெல்லாமையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். அதுவுமே முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஸோ பெரிய பிரதருக்கு அவங்க கிட்ட ஒரு ஹார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹார்ஸ நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பெரிய பிரதர் வந்து அவரோட பயணத்த வந்து தொடங்குவாரு.
அ தொடங்கிட்டு எல்லா டிஃபரெண்டான இடத்துக்கு போவாரு. எல்லா ஞானிகளும் உலகத்துல இருக்கிற அவரால முடிஞ்ச எல்லா ஞானிகளுமே அவர் வந்து மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணி அவங்க கூட இருந்து கத்துப்பாரு. அவங்க என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ, அது எல்லாமே வந்து கத்துப்பாரு. கத்துட்டு இந்த ஜர்னியே வந்து அ ஒரு 60 வருஷம் ஆயிடும். அவரு எல்லா இடத்துக்கும் போயி, எல்லா ஞானிகள் கிட்ட இருந்தும் கத்துட்டு வர இந்த ஜர்னி வந்து 60 வருஷம் ஆயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 60 வருஷம் கம்ப்ளீஷன்ல மறுபடியும் வந்து தம்பி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ எல்லாமே நீ வந்து கத்துக்கோ. கத்துட்டு கண்டிப்பா நீ வந்து எனக்கு சொல்லிக் குடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன்க்கு நம்ம வந்து கண்டிப்பா இத வந்து நம்ப அ எடுத்துட்டு போணும். அதனால நீ உன்னோட வருகைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். எவ்ளோ நாள், எவ்ளோ வருஷம் ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பெரியவரது வந்து 60 வருஷம் ஆயிடும். 60 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அ வருவாரு மறுபடியும். ஆ வரப்ப வந்து அவரு ஒரு ஒரு சில நெறைய வருஷங்கள், பல வருஷங்கள் வந்து அவர் கத்துக்கிறதுல போயிடும். இன்னும் நெறைய வருஷங்கள் வந்து அவர் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்க ஆரம்பிப்பாரு. ஸோ வந்து அ பை த டைம் அவர் மறுபடியும் அந்த கிராமத்து வரதுக்குள்ள அவர பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர பத்தி. ஸோ அவரோட ஞானத்த எல்லாமே நம்ம கத்துக்க போறோம்ன்னு சொல்லி, கிராமமே வந்து ஆர்வமா இருப்பாங்க. அவர் வரப்போறாரு அப்படின்றது தெரிஞ்சிரும். ஸோ கிராமத்துல தெரிஞ்சோனே, இந்த சின்ன பிரதர் இவருக்கும் வந்து தெரிஞ்சிரும். தம்பிக்கும் தெரிஞ்சிரும். அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து கேதர் ஆயிடுவாங்க. கேதர் ஆயிட்டு அவங்க கிராமத்துல வந்து ஒரு அ பெரிய ஒரு செஷன் வந்து நடக்கும். அவரு வந்து எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து தம்பி சொல்லுவாரு, இந்த மாதிரி, "அண்ணா நீ வந்து வீட்ல வந்து இருந்துட்டு, உனக்கு நான் வந்து எதுவுமே பண்ணல. நீ வந்து அவ்ளோ வாழ்க்கையோட ஞானம் வந்து கத்துட்டு வந்திருக்க. நான் எதுவுமே பண்ணல. அதனால நீ கண்டிப்பா வீட்ல வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் நீ ஒரு நாளாவது இருந்துட்டு போணும். வந்து நீ எல்லாத்தையுமே சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ போன. அதனால நான் வந்து உன்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ தம்பி ரெக்வெஸ்ட் பண்றதுனால இவரு வந்து வருவாரு. வீட்டுக்கு வருவாரு. ஸோ வீட்டுக்கு வந்தோனே தம்பி வந்து அவருக்கு எல்லா சர்வீஸும் பண்ணுவாரு. அ காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு குரு மாதிரி அண்ணன அ வந்து பார்த்துட்டு, "உன்கிட்ட இருந்து தியானம் கத்துக்கிறதுக்காக நான் ஆவலோட இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அ கீழ உட்காந்து "நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்துலயும் லெசன் நான் உனக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அண்ணன். ஆ ஸோ முதல் லெசன் என்ன? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ சொன்ன உடனே வந்து, ஆ முதல் லெசன் என்ன அப்படின்னா, அ எல்லாருமே வந்து அ அ ஒரு 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 குடும்பமும் இந்த பூமியில இருக்கிற ஒரு ஒரு குடும்பமும் ஒரு அழகான கார்டன்ல தான் வந்து அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இவரு சொன்ன உடனே வந்து தம்பி வந்து, "இந்தாங்கண்ணா நான் ஃப்ரூட்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கார்டன்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்தது தான். இந்த ஃப்ரூட்ஸ் நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ வந்து அவரு டேஸ்ட் பண்ணோனே, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துல இருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அ சொல்வாரு. ஸோ முதல் லெசன் என்ன அப்படின்னா வந்து, எல்லாருமே எல்லா குடும்பங்களும் அவங்கவங்க தோட்டத்துல வாழணும் அப்படின்றது தான் வந்து முதல் லெசன். 2வது லெசன் என்ன அப்படின்னா வந்து சொல்வாரு, இந்த மாதிரி எல்லா ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கான ஒரு மரம் அப்படின்றது இருக்கணும். அதாவது ஃபேமிலி ட்ரீ அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அ சொல்லுவாரு. ஸோ இவரு சொல்லிட்டே இருக்கிறப்போ சொல்லுவாரு, "ஆனா நான் மறந்துட்டேன் இருங்க, நான் ஜன்னல் திறக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் திறப்பாரு. ஜன்னல் தொறந்த உடனே வந்து அ அந்த மரத்துலருந்து அ அவங்களோட ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு தம்பி. அ மரத்துல இருந்து 2 மரம் வச்சிருப்பாரு. அத சொல்லுவாரு, "அண்ணா உனக்காக 1 வச்சேன். நீ விட்டுட்டு போன உடனே நான் வந்து தோண்டி வச்ச மரம் இது. உனக்கான 1 ஆ எங்களுக்கான 1" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஜன்னல் தெறந்த உடனே அவ்ளோ நல்லா காத்தடிக்கும். அந்த காத்து வந்து உணர்றப்ப இந்த பெரிய அண்ணனுக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங் இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாருன்னா, எல்லாருமே அவங்கவங்களுக்கான ஒரு மரம் வச்சுட்டு போணும். ஸோ தட் அவங்க பாடி வெக்கேட் பண்ண உடனே அந்த மரம் வந்து
அந்த மரத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான காத்து வந்து போய் சேரணும். நம்மளோட அடுத்த தலைமுறையில வரவங்க எல்லாருக்குமே அந்த ஃப்ரெஷ்ஷான காத்து போய் சேரணும். அது வந்து ஒரு தடவையும் அந்த மரத்துல இருந்து அந்த காத்து வரப்ப, அ நம்மளோட பிரசன்ஸ் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து நேச்சுரலாவே உணருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இது வந்து 2வது லெசன். எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கான ஒரு ஃபேமிலி ட்ரீ. அது அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன். இது என்னோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. 3வது லெசன். 3வது லெசன் என்ன அப்படின்னா, லவ். அ அத வந்து தமிழ்ல வந்து நம்ம அன்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ஃபீலிங். இந்த ஃபீலிங்க வந்து டெய்லியுமே வந்து கண்டிப்பா இந்த பூமியில வாழற ஒரு ஆன்மாவும், ஒருத்தர் ஒருத்தரும், ஒரு மனிதனும் கண்டிப்பா வந்து இத வந்து உணரணும். டே டு டே, எவ்ரி டேல வந்து இந்த அன்பு அப்படின்ற ஒரு ஃபீலிங்க எல்லாருமே உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. ஸோ வந்து அப்ப வந்து பாப்பாங்க. எல்லாருமே உணரணும் அப்படின்ட்டு வரப்ப, நம்ம வந்து எவ்ரி டே எஸ்பெஷலி வந்து பார்ட்னர்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த அன்பு பரிமாற்றம், ஒரு பசங்க கூட இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றம், இது எல்லாமே வந்து ஃபேமிலி லைஃப்ல தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு லவ்வபிளான ஒரு ஃபேமிலி இருக்கணும். அந்த ஃபேமிலில எவ்ரி டே வந்து இந்த அன்பு பரிமாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணுன்ற மாரி சொல்வாரு. ஸோ இவரு சொல்லிட்டே இருக்கிறப்ப வந்து, ஆ அவங்க ஃபேமிலில அவங்க வைஃப் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு டிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து குடுப்பாங்க எல்டர் பிரதருக்கு. "நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடும். ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து தம்பி வந்து அவங்க வைஃப் எவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றது வந்து இவர் பார்ப்பாரு. எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம் அ இருக்கு அப்படின்றது வந்து பார்ப்பாரு. ஸோ அது பார்த்தோனே வந்து அவருக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். ரொம்ப பிரமிச்சு போவாரு. ஓகே, நல்லா வந்து அன்போட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடந்துட்டே இருக்கிறப்ப வந்து அவங்க பேரன், பேத்தி பசங்க எல்லாருமே வருவாங்க. சொல்ல வந்துருவாங்க. ஸோ இந்த தம்பி தாத்தா வந்து சொல்லுவாரு. அண்ணன் தாத்தா வந்து அவங்க வந்தோனே, "என்னது இது திடீர்னு வந்து 2 தாத்தா ஆயிட்டாரு. நம்மளோட தாத்தா வந்து 2 தாத்தாவா ஆயிட்டாரே. இவங்க ட்வின்ஸ்ன்னு இருக்கிறதுனால 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. என்னது இது 2 தாத்தா ஆயிட்டாங்க நம்மளுக்கு. இவ்ளோ நாளா ஒரு தாத்தா தானே இருந்தாங்க. இப்ப யாரு வந்து உண்மையான தாத்தான்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லி பசங்க வந்து உள்ள வந்தோனே ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ பேசிட்டே இருப்பாங்க. "யார் தாத்தா நீங்க?" அப்படி இப்படின்ட்டு சொல்லி பேசுவாங்க. பேசிட்டே இருக்கிறப்போ தம்பி தாத்தா சொல்றாரு, "இத பாரு இந்த தாத்தா வந்து ஒரு நாள் தான் நம்ம கூட இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆ அதுக்கப்புறம் வந்து போயிடுவாரு. அதனால நீங்க தயவுசெய்து எங்களோட கான்வர்சேஷன வந்து நீங்க வந்து இது பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க சத்தம் போடாம அவங்கவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இருக்கோ நீங்க பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ வந்து இந்த பேரன், பேத்தி பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, "இல்ல, இல்ல இதுல வந்து ஆ ஒரு ஒரு பையன் வந்து நல்லா வந்து பண்ணுவான். டிரா பண்ணிட்டு சொல்லுவான் தாத்தா கிட்ட, "இல்ல தாத்தா நான் உங்ககிட்ட வந்து என்னோட டிராயிங்க காட்டுறதுக்காக தான் வந்தேன். நீங்க தான் என்னோட டிராயிங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இன்னொரு பொண்ணு வந்து, "இல்ல, இல்ல நான் ஃப்ளூட் வாசிக்கிறேன். அ நான் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு நீங்க வந்து மியூசிக் கரெக்ட்டா இருக்கா? என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. நீங்க தான் நான் வந்து அ நான் தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளூட் வாசிச்சு காட்டுவேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இன்னொரு பொண்ணு வந்து டான்ஸ் நல்லா பண்ணுவா அவ. "இல்ல, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு என் டான்ஸ தான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி இந்த 3 பசங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஸோ யாருக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் குடுக்கறது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இவரு டக்குன்னு சொல்லுவாரு, "சரி ஓகே நான் உன் கூட சேர்ந்து எந்த பொண்ணு ஃப்ளூட் வாசிக்கிறேன்னு சொன்னாலோ, அந்த பொண்ணு கூட சேர்ந்து நான் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறேன். ஆ நீ வந்து அதுக்கேத்த மாதிரி இன்னொரு பொண்ணு டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னால்ல. ஸோ நீ வந்து அதுக்கேத்த மாதிரி டான்ஸ் ஆடு. பையன வந்து அ நாங்க வர இந்த மியூசிக் நோட்ஸ் இது எல்லாத்தையுமே நீ நோட் டவுன் பண்ணிட்டு, உனக்கு அதுல என்ன டிராயிங் வருதோ நீ அத வர" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இது எல்லாமே வந்து எங்கேஜ்டா இருப்பாங்க. இந்த பெரிய தாத்தா வந்து எவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து ரசிப்பாரு. இத வந்து அவங்க கூட போகும். ஸோ இது கடகடன்னு முடிச்சுட்டு, தம்பி வந்து வருவாரு. வந்துட்டு சரி ஓகே பசங்க எல்லாம் வந்து நல்லா
ஆ நல்லா விளையாடியாச்சு அவங்க கூட. அவங்க எல்லாமே வந்து நல்லா பண்ணி காமிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நீங்க அடுத்தது லெசன் கன்டின்யூ பண்ணுங்க. டைம் வந்து இப்படியே போகுது. உங்ககிட்ட இருந்து நான் எல்லாமே கத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அப்ப வந்து 4த் லெசன் என்ன? வ அடுத்த லெசன் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அடுத்த லெசன் என்ன அப்படின்னா வந்து, எல்லாருமே இந்த வாழ்க்கையில வந்து இந்த வாழ்க்கையோட ஆ ஞானத்த தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கைய எப்படி வாழணுன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும் முதல் விஷயம். அதுல முக்கியமான விஷயம் எப்படின்னா, என்னன்னா நம்பளோட பசங்கள நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹேப்பியா வளர்க்குறோம். எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆ எத்திக்கலா, ரைட்டா இருக்கிற மாதிரி நம்ம வளர்க்கணும். அதுக்கு நம்ம என்னலாம் நம்ம வந்து எஃபோர்ட் எடுக்கிறோம். அந்த கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையோட அ ஞானத்த கத்துக்கிறதுக்கான எஃபோர்ட் எடுக்கிறப்ப, பசங்களையுமே எந்த அளவுக்கு நம்ம ஹேப்பியா வளர்க்கணும். எந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாமே அ சரியான முறையில எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஞானம். ஆ நம்ம ஜர்னில வர ஒரு பெரிய ஞானம் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி ஓகே. அ நான் வந்து எனக்கு தெரிஞ்சத வந்து நான் உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் எல்லாருக்குமே ஷேர் பண்றதுக்கு. நீ வந்து அவங்களோட அப்பா வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அவங்க தோட்டத்துல இருக்கிறப்ப அந்த அ அ அந்த ஹேமர் எல்லாமே வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அவங்க வீடு பக்கத்திலேயே வந்து ஒரு ஒரு சின்ன ஹில் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க வந்து பெரிய பெரிய கல்லு இருக்கும். ஸோ அந்த கல்லுல போயிட்டு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அவரு. தம்பி வந்து கூடவே போவாரு. "என்னது இது அண்ணன் இப்படி சொல்லிட்டே இருந்தாரு. முக்கியமான விஷயம் ஒண்ணு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரே!" அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் கூட போவாரு. அப்ப வந்து அவர் வந்து அந்த கல்லுல வந்து செதுக்க ஆரம்பிப்பாரு. இதுதான் வந்து இருக்கிறதுக்குள்ள முக்கியமான ஒரு அ இம்பார்ட்டன்டான லெசன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுல செதுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, "நீ எந்த ஞானம் நீ என்ன கத்துக்கணும்னு நெனைக்கிறியோ, அந்த ஞானம் கத்துக்கிறதுக்காக நீ எங்கெல்லாம் போகுறியோ, நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் வந்து உனக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்துல இருந்து நீ வந்து விலகி போற மாதிரி தான். ஸோ, அதனால எல்லா ஞானமும் வந்து நீ என்னலாம் கத்துக்கணும்னு நெனைக்கிறியோ, இந்த பிரபஞ்சத்த பத்தி கத்துக்கணும்னு நெனைக்கிறியா? உன்ன பத்தி கத்துக்கணும்னு நெனைக்கிறியா? இல்ல உன் ஃபேமிலிய, உன் பசங்கள எப்படி வளர்க்கணும்னு எதுவா இருந்தாலும் எல்லா ஞானமும் வந்து உனக்குள்ளேயே தான் இருக்கு. நான் இது கத்துக்கிறேன், அது கத்துக்கிறேன்னு எந்த அளவுக்கு நீ வந்து அ ஊர் ஊரா நம்ம வந்து பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்க போய் நீ கத்துக்கணும்னு நெனைக்கிற எல்லாமே, உன்னோட உன்னோட உனக்குள்ள இருக்கிற சத்தியத்துல இருந்து நீ வந்து விலகி போற அப்படின்னு சொல்லி அது வந்து கல்வெட்டாவே வந்து செதுக்கிட்டு போவாரு. போயிட்டு தம்பிட்ட பார்த்து சொல்லிடுவாரு. நான் உனக்கு சொல்ல வேண்டியது வந்து எதுவுமே இல்ல. நீ வந்து இதே மாதிரி நல்லா ஹேப்பியா இரு. நான் வந்து இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து மீதி எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்லணும். நான் இனிமேட்டு உன்ன பார்க்கறதுக்காக நான் வரமாட்டேன். எதுவுமே இல்ல. நான் உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து கெளம்பிடுவாரு. அவ்வளோதான். ஸோ வந்து அ இந்த கதையில அ படிக்கிறப்ப வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. சரி பெரியவரு பெரிய பிரதர் வந்து எல்லாத்தையும் போயி எல்லா ஞானிகள் கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டாரு. எல்லா பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. சின்னவர் எப்படி கத்துக்கிட்டாரு? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரப்ப, எல்லாமே அவருக்குள்ளேயே வந்து இருந்திருக்கு. ரொம்ப நேச்சுரலா. அத நம்ம அலோவ் பண்றப்ப, நமக்குள்ள இருந்து வர அ விஷயத்த நம்ம வந்து என்ன வருது? என்னன்னு நம்ம கவனிச்சு நம்ம அத லைஃப்ல ஃபாலோ பண்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா ஆ என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்குள்ள இருந்தே நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா? கேட்கிறோமா? அப்படின்றது தான் கேள்வி அப்படின்றதோட இந்த ஸ்டோரிய வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஆ ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். இந்த ஸ்டோரி உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெறைய நேரத்துல அ நம்மளோட ஜர்னியே நம்ம பார்க்குறப்ப வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கு.
ஸோ வீட்ல இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸு, இல்ல நம்ம சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு, நம்ப அதுலேருந்து கத்துக்கிறப்ப, அதுல வர விஸ்டம் நம்மளுக்கு வந்த கைடன்ஸ அங்க ஃபாலோ பண்ணி, அங்க அப்ளை பண்ணி, அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் வரப்ப, அது வந்து ஒரு ரொம்ப அ அ ரொம்ப ஆழமா அது வந்து நமக்குள்ள வந்து பதியுது. நம்மளுக்கு அது தெரியுது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒருத்தருக்கு ப்ராப்ளம்ஸ் வேணா சேமா இருக்கலாம். பட் வந்து ஒருத்தரோட சொல்யூஷன் வந்து அவங்களுக்கே பிரபஞ்சம் கண்டிப்பா வந்து குடுக்கும். அவங்களுக்கு ஏத்தா மாதிரி. அத நம்ம புடிச்சுட்டு, ஆ நம்ம பண்றதுல வந்து ஒரு நம்மளுக்கே நம்மளோட குரோத் என்ன, நம்மளுக்கே நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ யாஹ்! இந்த இந்த ஸ்டோரிலேருந்து டெஃபினட்டா நெறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல நம்ம திரும்பி பார்க்குறப்பயும், என் லைஃப்ல திரும்பி பார்க்குறப்பயும் இந்த மாதிரி நெறையா அ வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.